வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பசிபிக் போரின் பாதை மாற்றங்கள். 1942 ஆரம்பித்த பசிபிக் கடல் போர். அந்த நேரத்தில் ஜப்பான் கடலில் மாபெரும் வல்லரசாக விளங்கியது. அது கிட்டத்தட்ட ஆசியாவின் பாதியை கைப்பற்றி இருந்தது. ஆனால் 1943க்கு பிறகு புயலின் திசை மாறத் தொடங்கியது. அந்த மாற்றம் வரலாற்றின் திருப்பு முனையாக மாறியது. அமெரிக்கா பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு பிறகு தன் இராணுவத்தை கிட்டத்தட்ட மறு வடிவு அமைத்தது. அவர்கள் புதிய கப்பல்கள், புதிய விமானங்கள், மேலும் முக்கியமாக புதிய யுத்த தந்திரங்களை உருவாக்கினர். அந்த தந்திரம் ஐலாண்ட் ஹோப்பிங் ஸ்ட்ராட்டஜி என்று அழைக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு தீவையும் ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றி ஜப்பானை மெதுவாக அதன் முக்கிய தீவான ஹொன்சுவுக்கு நெருக்குவது. 1943 குவாடல்கனல், இது அமெரிக்காவின் முதல் பெரிய வெற்றி. அங்கு நடந்த போர் கடலிலும் வானிலும் நடந்த இரத்த புயல். அமெரிக்க வீரர்கள் கூறினர், இது பூமி அல்ல, இது ஒரு நரகம். அந்த நரகத்தில் இருந்து வெற்றி எழுந்தது. 1944 சைபான், குவாம், பிலிப்பைன்ஸ் தீவுகள் மீண்டும் அமெரிக்க கட்டுப்பாட்டில் வந்தன. ஜப்பான் இழந்தது தன் முக்கிய இராணுவ தளங்களை. அமெரிக்காவின் விமானங்கள் ஜப்பான் நகரங்களை நேரடியாக தாக்கும் தூரத்தில் வந்து சேர்ந்தன. இதுவே ஜப்பானின் கனவுகள் நொறுங்கத் தொடங்கிய தருணம். பிலிப்பைன்ஸில் நடந்த லெய்டே வளைகுடா போர் வரலாற்றில் மிகப்பெரிய கடற்போர். 3 நாட்கள் நீண்ட அந்த போரில் கடல் தீயாக மாறியது. ஜப்பானின் பெருமைமிகு யமட்டோ என்ற பெரிய போர்க்கப்பல் அங்கே மூழ்கியது. அது ஜப்பானின் கடல் இராணுவத்தின் இதயம். அந்த இதயம் நின்று போனது. இதற்கு இடையில் அமெரிக்கா பசிபிக் கடலில் புதிய வல்லரசாக உயர்ந்தது. அவர்களின் விமான கப்பல்கள் ஃப்ளையிங் சிட்டிஸ் போல மிதந்தன. ஒரே கப்பலில் இருந்து நூற்றுக்கணக்கான விமானங்கள் பறந்து சென்றன. அந்த வலிமைக்கு எதிராக ஜப்பானின் கடல் வலிமையால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஜப்பானின் காமிகாசி வீரர்கள் கடைசி முயற்சியில் போரில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த மரண தியாகங்களும் போரை மாற்ற முடியவில்லை. அமெரிக்காவின் தொழில்நுட்பம், எரிபொருள், ஆயுதம் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருந்தது. ஜப்பானின் சக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. 1945க்குள் அமெரிக்கா ஜப்பானின் முக்கிய தீவுகளின் அருகில் வந்து நின்றது. ஒகினாவோ, இவோ ஜிமா போன்ற தீவுகளில் நடந்த போர்கள் மனித வரலாற்றில் மிக கொடூரமானவை. இரு பக்கமும் ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தனர். ஆனால் ஜப்பான் இன்னும் சரணடைய மறுத்தது. பசிபிக் போரின் மாற்றங்கள் அது வெறும் யுத்தத்திற்கான மாற்றம் அல்ல, மனித மனநிலைக்கான மாற்றம். பெருமை, தேசப்பற்று, தியாகம் இவை அனைத்தும் ஒரு நிழல் போல கலந்திருந்தது. அந்த நிழல் விரைவில் ஒரு அணு ஒளியாக பிரகாசிக்கப் போகின்றது. அந்த ஒளி மனித வரலாற்றை என்றென்றும் மாற்றும். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.